அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸோட காலு, இப்போ அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் போன சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன சொன்னமோ வாக்குறுதி கொடுத்தோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரா இல்லையாம்மா? ஒவ்வொரு மகளிரும் இன்னைக்கு மாதம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். கல்லூரிக்கு படிக்க போனால் அவங்களுக்கு மாதம் கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் கொடுத்து முடித்தோம். உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் மகளிர் உரிமை தொகை திட்டம். நாம் செஞ்சோமா இல்லையா? அம்மா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு பாஜகவும் அதிமுகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலில் காரணம் காட்டி 3 மாதம் நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணார்? 1000 ரூபா கொடுக்குறது நிப்பாட்ட முயற்சி பண்ணுறீங்களா? நான் 5000 ரூபா கொடுப்பேன், நிப்பாட்டு பார்க்கலான்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 3000. கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்தாங்க. ஒரே பேமெண்ட்டில் கொடுத்தாங்க. காலைல 6:30 மணிக்கு முதலமைச்சர் பேங்க் அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் வித்ட்ரா பண்ணிட்டீங்க, பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் அவ்வளோ ஷார்ப்பு? மோடி இந்த பணத்தை கை வச்சிட போறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தை எடுத்துட்டு போறாருன்னு போய் எடுத்தீங்க. அதே மாதிரி 23ஆம் தேதி தேர்தல். அந்த தேர்தல் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில் 2வது இடம் அண்ணன் கருணாநிதியோட பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த உதயசூரியன் சின்னத்தில் நீங்க வாக்களிச்சு இந்த முறை கோவில்பட்டியில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? சில வாக்குறுதியும் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த முறை ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். அடுத்த 5 வருஷம் 35 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டம் கொடுப்போம்னு நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாய் பயன்படுத்தி மகளிர் நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் எதுவோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். முடிவு பண்ணிட்டீங்களா? உதயசூரியன் வெற்றி நிச்சயமா? இன்னைக்கு தேதி 15ஆம் தேதி, தேர்தல் நாள் 23. இன்னும் 1 வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, திட்டங்களை பத்தி பேசினாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு கலைஞ்சு போகாம அடுத்த 1 வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிக்கணும், ஏன் மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமையணும், ஏன் கோவில்பட்டியில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயம் 25,000 இல்ல 50,000 வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயம் பெறுவாங்க. அந்த வெற்றியை நீங்க கண்டிப்பா பண்ணி கொடுப்பீங்க, செஞ்சு கொடுப்பீங்க நம்பிக்கையில கேட்கிறேன். உங்க எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிங்க, மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.